சார், அதிமுகவில் அடுத்தடுத்து அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றவா சொல்கிறாங்க. செங்கோட்டையன் அதிரடியாக வெளியேற போகிறாரு அப்படின்னும், ஒரு டீமோட ஃபார்ம் பண்ணி வெளியேற போகிறாருன்னு சொல்கிறாங்க. திமுக சேர்றது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி விடாப்பிடியாக நான் இப்படி தான் இருப்பேன், நான் யாரையும் நான் எதுக்காகவும் யோசிக்க மாட்டேன்ற மாதிரி எடப்பாடி இருக்காரு. என்ன நடக்குது அதிமுகவில்? இல்லை, எடப்பாடியினுடைய நிலை கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். 26இல் ஆட்சிக்கு வர வேண்டும். இது எடப்பாடியுடைய கவலை. செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, நத்த விஸ்வநாதன், இப்படி பல பேருடைய கவலை என்னன்னா, தன்னுடைய மாவட்டத்தில் தனக்கு கீழ்தான் அதிகாரம் இருக்க வேண்டும். அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யாரையும் இந்த மாவட்டத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 40 நாடாளுமன்ற வேட்பாளர்கள், அதில் கூட்டணி கட்சிகளை கொடுத்தது போக திமுக நோட்டுகளை வைத்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கடுமையாக வெற்றி பெறுது. அதை எதிர்த்து போராட வேண்டியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள். இந்த முன்னாள் அமைச்சர்கள் தாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி திமுகவை வலுவாக எதிர்க்க வேண்டும்.